மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஒன்று சொல்லட்டா, நான் உங்களோட அர்ஜேஷா. மென் அண்ட் லவ் அப்படின்றதையே நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். லைக் ஒரு பையன் ஒரு பொண்ணை கேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் மட்டும் தான் நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையனால் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா? மென் அண்ட் லவ் லுக்ஸ் லைக் திஸ் அப்படின்றத பார்த்ததுமே, அதுவும் நேரில் பார்த்ததும் ஐ வாஸ் லைக் ஸ்டன்னிங். ஸோ ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஜோடி புறாக்களை பார்த்தேன். அண்ட் அப்போ அந்த பொண்ணை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் தான் அட்டையர் பண்ணியிருந்தாங்க, லைக் ஓணமில். ஸோ ஓணம் சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரோட் க்ராஸ் பண்ணிவிட்டு போய் பஸ் ஏறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நாங்கள் ரோட் க்ராஸ் பண்ணும்போது அந்த பையன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போனான். இட்ஸ் நார்மல் தான், எல்லா கப்பலும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கதைக்கு வர ஏறுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பஸ் ஏறினோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின், அந்த பஸ்ஸில் 2 சீட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. அந்த பொண்ணு போய் ஒரு சீட்டில் உட்காந்துட்டாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சீட்டு மட்டும்தான் இப்போ எம்டியாக இருக்குது. ஒன்றா நான் உட்காரலாம், இல்லாட்டி அந்த பையன் உட்காரலாம். நான் வந்து சரி நமக்கு எப்படி இருந்தாலும் கிடைக்காது, நம்ம விதி இன்னைக்கு நின்றுட்டு தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சீட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன். அந்த பையன் ஏறினவன் அப்படியே நின்றுட்டான். அந்த சீட்டுக்கிட்ட கூட வரல. மேபி எனக்கு அந்த சீட்டு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க போல். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். கிடைச்ச வரைக்கும் லாபம்ப்பா அப்படின்ட்டு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, அந்த கப்பலை நான் பிரிக்கல. யாரும் வந்து திட்டாதீங்க, அட கள்ளி அந்த கப்பலை உட்கார வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுலாம். அண்ட் நானும் நினச்சேன், பிகாஸ் நம்மளால ட்ரெடிஷ்னலில் வந்திருக்கா, நம்ம போய் அவள் பக்கத்தில் உட்காரலாம் தான் அவங்க நினச்சிருப்பாங்க. பட் நமக்கு ஏன் சீட்டை கொடுத்தாங்கன்ட்டு ஐ வாஸ் கன்ஃபியூஸ்டு. ஸோ ஓகே, அப்புறம் வந்து நான் இந்த பையன் வந்து என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். சார் வந்து அந்த பொண்ணோட ஸ்லிங் பேக்கை வந்து மாட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரோ, அதுவும் பிங்க் கலர் கேர்லிஷ் திங்ஸில். ஸோ அதை வந்து மாட்டிட்டு ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்குமே அதை மாட்டிட்டு மட்டும்தான் நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு எழுந்திரிச்சு அந்த பையன்கிட்ட போயிட்டு அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. லைக் குழந்தைங்கள்லாம் எட்டி பார்ப்பாங்களா அந்த மாதிரி. அப்போ நான் நினச்சேன், ஒரு பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட மட்டும் இல்லாமல் தன்னோட காதலன்கிட்டையும் இன்னொரு குழந்தையாக மாறறா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லக்ஷ்மி மிஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் சார் போகிறாரு. இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? ஆல்சோ ஐ தாட் தட் எவ்ரி உமன் ஷுட் பி பிளஸ்டு வித் தீஸ் கைண்ட் ஆஃப் மென்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு, இதுக்கே நீ இவ்வளோ ஹைப் கொடுத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் திங்க் தட் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ்க்கு ஸ்டாவ் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஸோ அப்படி ஸ்டாவ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்குமே இந்த மாதிரி ஒரு மென்னை பிளஸ்ஸிங்காக கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நான் பார்த்த எல்லா மென்னுமே வந்து லைக் ரொம்ப ஹெக்டிக்காக டாக்ஸிக்காக ஒரு பொண்ணை எப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்னை சடனாக பார்த்ததும் ஐ வாஸ் லைக் கெட்டிங் ப்ளஷ். ஆல்சோ இந்த கப்பல் எப்போவுமே இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம் நமக்கு கடவுள் எப்படி அமைச்சு கொடுக்குறாருன்னு வேறு தெரியலையே.